தமிழ் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழுகின்ற அம்பாறை மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார வரலாற்றில் சம்மாந்துறையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் 7ம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் வரலாறு படைத்தது. எதிர்வருகின்ற செப்டம்பர் 21 இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் எவருக்குமே வழங்காத உச்சக்கட்ட ஆதரவை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க தயாராகி வருகின்றார்கள். முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு பெருகி வருகின்றது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த இலங்கையை மீட்டெடுத்த பெருந்தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை இலங்கையில் வாழுகின்ற மூவின மக்களும் பார்க்கின்றார்கள். 2022 இந்நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இனி வேண்டாம் எனும் மக்களின் கோஷம் ஜனாதிபதியின் வருகையின் போது வானை பிளந்தது. கேசுக்காக, பெட்ரோலுக்காக, பால்மாவுக்காக, அரிசிக்காக வரிசையில் நின்று தவித்த யுகம் இனியும் வேண்டாம் என்று மக்கள் கோஷம் எழுப்பினர். சம்மாந்துறை பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற 7ம் ஸ்ரீலங்கா பிரச்சார பேரணி 2024 8:31 நேற்றைய தினம் இடம்பெற்றது. 15,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம் தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். இப்பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக உரை நிகழ்த்தினார். சம்மாந்துறை மக்களின் விவசாயம் தொடர்பாக உரை நிகழ்த்திய ரணில் விக்ரமசிங்க விவசாயிகளின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை தனது அரசாங்கம் வழங்கும் என்றும் தெரிவித்தார்.